மதுரை மாவட்டம் மருதங்குடியில் இரட்டை கொள்ளை குறை குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்கின்றனர். முன்னதாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், புதிய தலைமுறை அமலப்படுத்திய இரட்டை கொள்ளை முறை குறித்து விசாரணை நடத்த வந்திருக்கும் அதிகாரிகளின் ஆலோசனை பற்றிய விவரங்களை முழுமையா சொல்லுங்க. மணிவண்ணன், பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மருதங்குடியில இரட்டை கோலமுறை, அங்குள்ள தேநீர் கடையில் இரட்டை கோலமுறை இருப்பது குறித்து வீடியோ ஆதாரத்துடன் ஜூன் 26ஆம் தேதி புதிய தலைமுறையில் செய்தி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பிலே இரு விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் நேரில் விசாரணை நடத்தி அந்த ஆய்வறிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாக்கல் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தகவல் இருந்து செய்தி வாயிலாக அறிந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பாக அதன் துணைத் தலைவர் முருகன் மற்றும் இயக்குனர் மதியழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் தற்போது நேரடியாக மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. இது தவிர துணை ஆட்சியர்கள், கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த இரட்டை கொலை முறை மட்டுமல்லாது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த வன்கொடுமை, கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் குறித்தும் இவர்களிடம் விசாரணை ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை 1 மணி அளவில் சந்திக்க இருக்கிறார்கள். அதன் பின்னராக நேரடியாக ஒரு 2 மணிக்கு மேலாக அந்த சம்பந்தப்பட்ட மருதங்குடி கிராமத்திற்கு சென்று அங்குள்ள கிராம மக்களிடம் விசாரணை நடத்த இருக்கிறாங்க. மணிமாறன், ஹரிகிருஷ்ணன், இந்த ஆய்வுக்குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக இன்னைக்கு மருதங்குடி மட்டும்தானா, வேறு எங்கேனும் ஆய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக அந்த ஆய்வுக்குழுல துணைத் தலைவர், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் தலைமையில ஒரு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக முதலாவதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு 2 மணி அளவில் மருதங்குடிக்கு செல்கிறார்கள். அங்கு அந்த இரட்டை கொலைமுறை குறித்து அங்குள்ள மக்களிடம் மற்றும் தேநீர் கடைகளில் ஆய்வு செய்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள். பின்னதாக இந்த வடபழஞ்சியில் முத்தமிழன் என்ற ஒரு இளைஞர் தாழ்த்தப்பட்ட இளைஞர் ஒரு 10 நாளுக்கு முன்பாக வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த இடத்திற்கும் நேரடியாக அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் அங்குள்ள கிராம மக்களிடம் விசாரணை நடத்த இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய இன்றைய திட்டமாக இருக்கிறது. மணிமாறன், ஹரிகிருஷ்ணன், ஏற்கனவே நம்ம ஆதாரத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். அதிகாரிகளின் ஆய்வில் இந்த குற்றச்சம்பவங்கள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக அது ஏற்கனவே தீண்டாமை வன்கொடுமை சட்டம் என்பது ஏற்கனவே பலமுறை இருந்தாலும் திருத்தப்பட்ட வன்கொடுமை சட்டம் என்பது அந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டம் 2015 படி அவர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று தெரிகிறது. அதனை தொடர்ச்சியாக அதனுடைய ஆதாரபூர்வமான அந்த செய்திகளை அவர்கள் கொண்டு அதுக்கடுத்து விசாரணை நடத்தி ஆய்வறிக்கையில் அவர்கள் கொடுக்கும் பரிந்துரையின்படி அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பு அவர்களுக்கான அந்த சரியான அந்த வழக்கை முன்னெடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிகிறது. மணிமாறன், ஹரிகிருஷ்ணன், மருதங்குடி இல்லாம மதுரையில வேறு எங்கெங்கெல்லாம் இது போன்ற இரட்டை கொலை முறை கடைபிடிக்கப்படுகிறது? நிச்சயமாக ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு எவிடன்ஸ் அமைப்பில் சார்பாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வின் செய்து முடித்த பின்னர் ஒரு 146 கிராமங்களில் ஒரு 400க்கும் மேற்பட்ட தேநீர் கடைகள் இது போன்ற இரட்டை கொலைமுறைகள் பல்வேறு வடிவங்கள், இரட்டை கொலைமுறை என்ற இந்த ஒரு வடிவம் மட்டுமில்ல பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது என்பது குறித்து அவங்க ஆய்விற்கையே அப்போதைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் சமர்ப்பித்தார்கள். அவரும் உடனடியாக விசாரணை அதிகாரிகள் நியமித்து நேரடியாக ஆய்வு செய்த பொழுது இது போன்ற ஒரு 8 இடங்கள் இருக்குது தெரிய வந்ததை எடுத்து அப்போதையே வழக்கு பதிவு செய்து ஒரு 8க்கும் மேற்பட்டோர் கைது செய்து தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அந்த வழக்குகளும் நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், அந்த மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையா இருக்கிறது. மணிமாறன், இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் செய்தியாக வெளியிட்டோம் ஆதாரத்தோடு. அதன் அடிப்படையில் இன்று ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதிகாரிகள். இதைத் தொடர்ந்து மதுரையோடு நிறுத்தப்படுமா, மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற சோதனைகள் நீடிக்குமா? நிச்சயமாக அது பிற்பகல் செய்தியாளர் சந்திப்பிலே அந்த அவர் வெளியிடும் துணைத் தலைவரிடம் இது கேட்கப்படும், கேள்வியாக முன்னெடுக்கப்படும். ஏனென்று கேட்டால் அவர்கள் தற்போது செய்தி வெளியானதை தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பது ஒரு தெளிவான புரிதல். தற்போது ஆலோசனை கூட்டம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அவர்கள் எது மாதிரியான திட்டங்களை இது போன்ற போக்குகளை தமிழகத்திலிருந்து அறவை போக்குவதற்கு எது மாதிரியான திட்டங்களை முன்னெடுக்க உள்ளார்கள் என்பது தெரிய வரும். மணிமாறன், மதுரையில் மருதங்குடியில் குறிப்பாக இரட்டை கொலை முறை கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஹரிகிருஷ்ணன்.